குழந்தைகள் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால கெட்டு போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியால வந்து ரொம்ப அதிகமாயிருச்சான். ஏன் அப்படின்னா 13 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளே வந்து அதிக கிரைம் ரேட் ஏறிடுச்சா இந்த சோசியல் மீடியா பாக்குறதுனால. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதிக மனப்பதட்டம் வருதா, மன அழுத்தம் கூட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ குழந்தைங்க வந்து சோசியலைஸாவே இருக்க மாட்டாங்க அந்த சோசியல் மீடியானால. அதனால இப்போ ஆஸ்திரேலியா அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 13 வயசு கீழே இருக்க எந்த குழந்தைகளுமே சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா அரசு வந்து உத்தரவு போட்டு, ஒருவேளை 13 வயசு கீழே இருக்க குழந்தைங்க யாராவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா அரசு சொல்லிடுச்சு. இப்போ இந்த நடவடிக்கை எடுத்ததுல இருந்து இப்போ கிரைம் ரேட்லாம் இங்க குறைஞ்சிருச்சா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வந்து சோசியலிஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு மன அழுத்தமும் இல்ல, மன பதட்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லா பேரண்ட்ஸுமே வந்து வரவேற்கிறாங்க. ஆனா சில பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த தடை போட்டுக்க கூடாது, ஏன்னா எங்க குழந்தைங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல, நீங்க இப்படி தடை போடுறதா வந்து எங்களுக்கு பாதிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா எங்க குழந்தைங்க சில பேர் வந்து சோசியல் மீடியால இன்ஃபுளுசரா இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டும் இருக்காங்க. பட் இப்படி நீங்க ஒரு தடை போட்டனால அவங்களால சம்பாதிக்க முடியல, இதனால அவங்க வந்து கவலையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேரண்ட்ஸ். ஆனாலுமே இந்த ஆஸ்திரேலியா அரசு எடுத்த முடிவை வந்து நிறைய நாடுகள் வந்து வரவேற்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலுமே இந்த நடவடிக்கை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்களாம்.